நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்தில் மீண்டுமா எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பெரிதான தருணத்திற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வ பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வருவதாக. தேவ ஆவியானவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளை மாற்றி கொடுப்பீராக. துதிகன மகிமையெல்லாம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் மீண்டுமாய் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். உண்மையாகவே கர்த்தருடைய கண்கள் நம்மை காணுகிறதா இருக்குமானால், வாழ்க்கை எப்படி முடிந்து போகிற ஒரு தருவாயிலே காணப்பட்டாலும் மீண்டுமாய் ஜீவனை கொடுத்து நடத்தக்கூடிய ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவனுடைய கண்கள் நம்மை காணுகிற வண்ணமாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். வாழ்க்கையினுடைய பயணத்தை நாம் திருப்பி அமைத்துக் கொள்ள வேண்டும். யோசேப்போடு தேவனுடைய கண்கள் இருந்தது. யோசேப்புடைய கண்களும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. வேதம் அதுதான் சொல்லுகிறது. யோசேப்போடு தேவன் இருந்தார், தேவனோடு யோசேப்பு இருந்தார். அந்த வாழ்க்கையினுடைய பயணம்தான் நம்முடைய வாழ்வு. எந்த நிலையிலே மரணம் நம்மை சந்திக்கிறதா இருந்தாலும் மீண்டுமாய் நமக்கு ஜீவனை கொடுத்து அது நடத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே தேவனுடைய கண்கள் என்னை காணுகிற வண்ணமாக நான் என்னுடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து தேவனுக்கு பிரியமாய் என்னை மாற்றிக்கொள்வது என் வாழ்க்கை மீண்டுமாய் ஜீவன் பெறுவதற்கு அது ஏற்றதாய் அமையும் என்பதை மறந்துவிட வேண்டாம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்வு தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை நகர்த்துவோம். தேவன் இந்த நாளை நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான நாளாய் தேவன் நமக்கு மாற்றி கொடுப்பார். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே நாம் அனைவரும் தேவனை ஆராதித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே நாம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரம், இதில் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. யாக்கோபை தம்மிடத்திலே திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தம்முடைய தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராது போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையிலே கனமடைவேன். என் தேவன் என் பலனாய் இருப்பார் என்று சொல்கிறார். தேவன் என்னுடைய பலனாய் இருப்பார். ஏனென்று சொன்னால் தாயின் கர்ப்பத்தில் அவர் சொல்லுகிற காரியம், தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் தேவன் தம்முடைய தாசனாக என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலே நான் உருவாகும் பொழுது அவருடைய பிள்ளையாய் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவன் ஒரு மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவருடைய பிள்ளையாக தான் உருவாக்குகிறார். நம்மையும் தேவன் அவருடைய பிள்ளையாக, மகனாக, மகளாக தான் நம்மை உருவாக்குகிறார். ஆனால் இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆவிக்குரிய பயணத்தில் எவ்வளவுதான் தேவன் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நம்மை உருவாக்கி கொண்டு நம்முடைய தேவைகளை எல்லாம் நமக்கு சந்தித்துக் கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மை நல்பாதையிலே நடத்த வேண்டும் என்கிற வாஞ்சியோடு நம்முடைய வாழ்வை நகர்த்தினாலும் நாம் தான் அவரை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் ஆண்டவருடைய அன்பை ருசியாமல், அவரை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்வு இருக்கிறது. ஆகவேதான் தேவன் எவ்வளவுதான் தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் பொழுதே அவருடைய பிள்ளையாக, அவருடைய தாசனாக நம்மை தெரிந்து கொண்டாலும் சில நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் மாறி போகிறோம். காரணம் என்ன? புரிந்து கொள்வதில்லை. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பை புரிந்து கொள்வதில்லை.
எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன், எதற்காக இந்த நாட்கள் எனக்கு கூட்டி கொடுக்கப்படுகிறது, இந்த புரிதலே நமக்கு கிடையாது. நம்முடைய எண்ணங்களெல்லாம் உலக பிரகாரமாய் வாழ வேண்டும், அவ்வளவுதான். வாழ்க்கையுடைய பயணம் யார் யாருக்கு எவ்வளவு காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, யார் யார் இந்த பூமியிலே எத்தனை நாட்கள் வாழும்படியாக தேவன் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், அதை புரிந்து கொள்வதில்லை, தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆகவே அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டால் வாழ்கிற காலங்கள் சொற்பமானதாய், மாயான இந்த உலகத்திலே வாழ்கிற காலங்கள் சொற்பமானதாய் காணப்பட்டாலும், தேவனின் எந்த நோக்கத்தோடு தாயின் கர்ப்பத்திலே என்னை அவருடைய தாசனாக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறும். அதைதான் அவர் சொல்லுகிறார், தேவனிடத்திலிருந்து நான் அந்த பலனை நான் பெற்றுக் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறேன். தேவன் என்னுடைய பலனாய் மாறி விடுவார். இந்த உலகத்திலே வாழுகிற காலங்கள் அழைப்பு நோக்கத்தை மட்டும் புரிந்து கொண்டார். எதற்காக நாட்கள் கூட்டி கொடுக்கப்படுகிறது, இதை புரிந்து கொண்டால் தேவனே என்னுடைய பலனாய் மாறிடுவார். நாம தான் புரிந்து கொள்வதில்லை. நாம் புரிந்து கொள்ளாமல் நம்முடைய பார்வையை வேறு பாதையிலே நகர்த்தி மாம்சிகமாய் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தி விடுகிறோம். இந்த புரிதல் இல்லாததான் என் வாழ்க்கையிலே என் ஆண்டவர் எனக்கு பலனாய் மாறுவது முடியவில்லை. தம்முடைய தாசனாக அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நோக்கம் இருக்கு, அதை புரிந்து கொள்ளணும். இந்த புரிதல் இல்லாவிட்டாலே நம்முடைய வாழ்க்கையில தேவனின் வாழ்க்கையுடைய பயணத்தில் அவர் பலனாய் மாற முடியாது. இதை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை நகர்த்துவதுதான் என்னுடைய ஆவிக்குரிய பயணத்திற்கு அது உகந்ததாய் இருக்கும். அதுதான் மத்தேயு 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 23வது அதிகாரத்திலே 37வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது சொல்கிறார், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவளே, கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளே கூட்டி சேர்த்துக் கொள்ளுகிற வண்ணமாக நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லை. எத்தனையோ முறை நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறார், மீறுதல்களை மன்னிக்கிறார். மீண்டும் மீண்டுமாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளுகிற வண்ணமாய் சேர்த்துக் கொள்ள நினைக்கிறார். நமக்கு தான் மனதில்லை, தகுதி கிடையாத ஒரு வாழ்வு. ஆனால் மீண்டுமாய் வாழ்வு கொடுக்கிறார், மீண்டுமாய் வாய்ப்புகளை கொடுக்கிறார், மீண்டும் ஆராதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். மீண்டுமாய் மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்வு இருக்குது, அந்த வாழ்வு எப்படி அமையும் என்று தெரியாது. காலங்கள் எவ்வளவு நாட்கள் நமக்கு என்று தெரியாது. நேற்றைய பொழுதிலே ஒரு சகோதரியை குறித்து கேள்விப்பட்டது. நன்றாக பேசிக்கொண்டே இருந்த ஒரு சகோதரி, ஆனால் மரணம் அவர்களை சந்தித்து விட்டது. எப்பொழுது மரித்தார்கள் என்று தெரியவில்லை, எல்லாம் முடிந்து விட்டது அப்படி என்று சொன்னார்கள். கேட்கும் பொழுது ஒரு பயம் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. எப்பொழுது யாருடைய வாழ்வு முடியும் என்று தெரியாது. ஆனா இந்த வாழ்க்கையுடைய பயணத்தில், மாயையான நிலையற்ற இந்த வாழ்க்கையுடைய பயணத்தில் எனக்கு தேவன் இந்த நாட்களையும் இந்த வாய்ப்புகளையும் தேவன் எனக்கு கூட்டி கொடுப்பதனுடைய காரணங்களை புரிந்து கொள்ளணும். என்னை ஆண்டவர் இந்த உலகத்திலே என்னை தெரிந்து கொண்டது தாயின் கர்ப்பத்திலே நான் உருவாகும் பொழுது அவருடைய தாசனாக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய மகனாக, மகளாக என்னை தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ என்னுடைய வாழ்வு அவருடைய பிள்ளையாய், அவருடைய மகனாய், மகளாய் வாழ வேண்டும். இந்த புரிதல் நமக்கு கிடையாது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் இந்த உலகத்திலே தேவன் நமக்கு பலனாய் மாற முடியவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை வாய்ப்புகளை கொடுக்கிறார், நமக்கு தான் மனதில்லை. மத்தேயுவில் அதுதான் அவர் சொல்லுகிறார். எத்தனையோ முறை மீண்டும் மீண்டுமாய் ஜீவனை கொடுக்கிறார். இந்த நாள் நமக்கு காண முடியாதபடி நம்முடைய வாழ்வு முடிக்கப்பட்டு இருக்குமானால் ஆத்துமா எங்கு செல்லும்? அடுத்த நிலை எங்கு? பின்பு யாரை தேடி ஓட முடியும்? உறவுகள் வருமா? நமக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு மேய்ப்பர்கள் வருவார்களா? யாரும் வர முடியாது. இது வாய்ப்புகள். இப்பொழுது பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளை நான் உள்வாங்கிக் கொண்டு நான் அவருடைய பிள்ளையாய், அவருடைய மகனாய், மகளாய் வாழ வேண்டும். அப்படி வாழுகிற பட்சத்தில் என் ஆண்டவர் எனக்கு பலனாய் மாறுவார்.
இந்த புரிதல் இல்லாவிட்டாலே ஆண்டவர் எனக்கு பலனாய் மாற முடியாது. அப்போ வாய்ப்புகளை நாம் சரியாய் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கோழி தன்னுடைய குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளுகிற வண்ணமாய் நான் எத்தனையோ முறை நான் சேர்த்துக் கொண்டேன், எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தேன். ஆனால் நமக்கோ மனதில்லை, அந்த அழைப்பு நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. வருத்தப்பட வேண்டிய விஷயம். நமக்கு முன்பாக கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எத்தனையோ பேர் நம்முடைய குடும்பங்களில் இருக்கலாம், நம்முடைய திருச்சபைகளில் இருக்கலாம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில் இருக்கலாம். அவர்களெல்லாம் எங்கு சென்றார்கள் தெரிந்து கொள்ள முடியுமா? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ள முடியுமா? அவர்கள் நம்மோடு உறவு கொள்ள முடியுமா? உறவாட முடியுமா? முடிந்தது. அப்படி என்று சொன்னால் அந்த வாழ்வு எனக்கு ஆசீர்வாதமானதாக இருக்க வேண்டுமானால் அந்த உலகத்திலே வாழுகிற வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமாய் என் அழைப்பின் நோக்கம் அவருடைய மகனாய் மகளாய் வாழ்வதுதான் அந்த அழைப்பின் நோக்கம் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வதுதான் நமக்கு சிறந்த ஒரு வாழ்வு. அப்படி வாழுகிற பட்சத்திலே ஆண்டவரின் பலனாய் மாறுவார். வேதம் அதுதான் சொல்லுகிறது, அவர் என்னுடைய தேவனினுடைய பலனாய் இருப்பார். புரிந்து கொள்ளாமல் ஓடுவது நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்திற்கு அது உகந்தது அல்ல என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைதான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் அவர் சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45வது அதிகாரம், அதுல 25வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறார், இஸ்ரவேலின் சந்ததியார் யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டப்படுவார்கள். அவருடைய சந்ததியார், அந்த அழைப்பு நோக்கத்தை உணர்ந்து ஓடுகிற சந்ததியார், அவர்கள் நீதிமானாக்கப்படுகிறார்கள், மேன்மைப்படுத்தப்படுவார்கள். புரிந்து கொண்டாலே போதும். அழைப்பு நோக்கத்தை புரிந்து கொண்டு ஓடினாலே போதுங்க. நம்முடைய வாழ்க்கையுடைய பயணம் தேவனுடைய பலனை பெற்றதாய் மாறும். தேவனுடைய பலனை பெற்ற ஒரு பயணமாய் அது இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இஸ்ரவேல் சந்ததியார் யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டப்படுவார்கள். அவருடைய பிள்ளைகளாய் வாழ முடியும். தேவனுடைய பலன் பெற்றவன் நான் என்று சொல்லி இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழ முடியும். காலங்கள் குறைவானது. தேவனுடைய வருகை நேரம், அவர் வருவதற்கு முன்பாக என்னுடைய ஜீவன் பிரிந்து போகிறதோ, வருகிற சமயங்களிலே என்னுடைய ஆத்துமா என் ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொண்டு அது பயணம் செய்ய போகிறதோ, எப்பொழுது யாருடைய வாழ்வு என்ன என்று தெரியாது. ஆனாலும் தேவன் இப்படி ஒரு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த காலை நேரத்தில் தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை பற்றி கொள்வதற்கு இந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்துங்க. இந்த நாளை சரியாய் பயன்படுத்துங்க. தேவன் உங்களுக்கு இந்த நாளிலே பலனாய் மாறுவார். என்னை உருவாக்கியதே, என்னை சிருஷ்டித்ததே அவருடைய மகனாய் மகளாய் ஏசாயா தீர்க்கதரிசி அப்படித்தானே சொல்லுகிறார். 49வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் அப்படித்தானே சொல்லுகிறார், தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கும் பொழுது என்னுடைய பிள்ளையாய் உன்னை நான் சிருஷ்டித்தேன். தேவன் அப்படிதான் நம்மை அழைத்தார். அதை புரிந்து கொள்ளுகிற பட்சத்தில் அவர் எனக்கு பலனாய் மாறுவார். புரியாத பட்சத்தில் தான் அழைப்பினாலே என்னன்னு தெரியாது, எந்த நோக்கத்தோடு எனக்கு இந்த நாட்கள் கூட்டி கொடுக்கப்படுகிறது தெரியாது, எதற்காக இந்த ஜீவனை கொடுத்தார் தெரியாது. ஏதோ உலக பிரகாரமா வாழ்ந்து விட்டு மரித்து போகலாம், அப்படி என்று சொல்லிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்க, தேவன் இந்த உலக வாழ்க்கையிலே அவர் உங்களுக்கு பலனாய் மாறி உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். இது மட்டுமல்ல, இனி வருகிற காலங்களிலே மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்வும் அப்படி இருக்கும். இல்லை என்று சொன்னால் நம்மால் அறிந்து கொள்ள முடியாத நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணம் தள்ளப்பட்டு விடும். புரிந்து கொள்வோம். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார், எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகள் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அவர்கள் மேன்மை பாராட்டப்படுவார்கள். இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்வு அற்பமாய் இருக்காது, மேன்மை பாராட்டப்படுகிற ஒரு வாழ்வாக தான் இருக்கும். புரிந்து கொண்டால் போதும். என் ஆண்டவருடைய பிள்ளையா என்னை இந்த நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார், இதை புரிந்து கொண்டால் போதும். எத்தனையோ தவறுகள் நடந்தாலும், விலகி ஓடினாலும் அவர் என்னை
சேர்த்து கொண்டிருக்கிறார். கோழி தன்னுடைய குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளுகிற வண்ணமாய் என்னை எத்தனையோ முறை அவர் கூட்டி சேர்க்கிறார். அப்படிதான் இந்த நாளையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். இதை புரிந்து கொள்ளும். இந்த வாழ்வுதான் தேவன் எனக்கு பலனாய் மாறுவதற்கு அது ஏற்றதாயிருக்கும். அதுதான் எனக்கு பலனாய் மாறுவதற்கு ஏற்றதாயிருக்கும். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50வது அதிகாரம் அதுல 8வது வசனத்தில் சொல்கிறார், என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார், என்னோடு வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். யார்? இந்த உலகம் எனக்கு விரோதமா யார் வரும்? வரட்டுமே. எனக்கு கர்த்தருடைய பிள்ளை நான். இந்த உலகம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி அதான் சொல்லுகிறாரு, என்னை நீதிமான் ஆக்குகிறவர் எனக்கு சமீபமா என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். என்ன அழகான ஒரு டிக்ளரேஷன் பண்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் யாருங்க நிற்க முடியும்? தேவனின் பலனாய் மாறிட்டார், தேவனின் பட்சத்தில் இருந்தார். என்னுடைய அழைப்பை புரிந்து கொள்ளணும், வேற ஒன்றும் இல்லை. யாருமே எதிராலே நிற்க முடியாது. இந்த உலகம் எந்த விதத்தில் உங்களை பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டிருக்கலாம், சர்வ பலவீனங்கள் இருக்கலாம், இப்படி எந்த விதத்தில் வேண்டுமானாலும் உங்களுடைய தேவைகள் இருக்கலாம், உங்களுடைய விண்ணப்பங்கள் காலை நேரத்தில் காணப்படலாம். அழைப்பு நோக்கத்தை புரிந்து கொண்டால் போதும், யார் உங்களுக்கு எதிராளியாய் வர முடியும்? எந்த காரியம் உங்களை வீழ்த்த முடியும்? யார் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் யாரும் ஒன்றும் செய்ய இயலாது. தேவன் என்னுடைய பட்சத்தில் இருக்க, அதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், அவர் என் சமீபமாய் இருக்கிறார், என்னோட வழக்காடுகிறவன் யார்? யாரால முடியும்? என்னை எதிர்த்து நிற்க யாரால முடியும்? யாரால என்னை வீழ்த்த முடியும்? யாரால என்னை தடுக்க முடியும்? என்னால் என்னுடைய சிருஷ்டிப்பே, என்னுடைய படைப்பே அவருடைய பிள்ளையாய், அவருடைய மகனாய், அவருடைய மகளாய். இந்த புரிதல் நமக்கு வேணும். புரிதலோடு ஓடிவிட்டாலே, வாழ்ந்தாலே, வாழ்க்கை பயணத்தை நகர்த்தினாலே ஆண்டவர் நமக்கு பலனாய் மாறி விடுவார். ஆண்டவர் நமக்கு பலனாய் மாறி விடுவார். வாழ்க்கையுடைய பயணத்தில் தோல்வியே இருக்காது. புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய அழைப்பு அவருடைய பிள்ளைகளாய், ஆகவே தேவன் நமக்கு பலனை கொடுத்து நடத்த தேவன் விரும்புகிறார். புரிதல் இருந்து விட்டாலே அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசாயா 54வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் 17வது வசனத்தை வாசிக்கும் சொல்றார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுப்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம், உடைய பிள்ளையுடைய சுதந்திரம். யாரும் உன்னை குற்றப்படுத்த முடியாது, யாரை உன்னை வீழ்த்த முடியாது. நீதான் அவர்களை குற்றப்படுத்துவாய். எப்போ? அழைப்பை புரிந்து கொண்டு, தாயின் கர்ப்பத்திலே என்னை சிருஷ்டிக்கும் பொழுதே அவருடைய மகனாய் மகளாதான் என்னை சிருஷ்டித்திருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை. இந்த புரிதல் வேண்டும். இந்த புரிதல் இல்லாம நீ உன்னுடைய விருப்பத்துக்கு நாட்களை நகர்த்துவது அல்ல, உன் விருப்பத்துக்கு வாழ்வது இல்லை. அதுல உலகத்தில் நீ ஜெயிக்க முடியாது, உலகத்தில் சாட்சியா வாழ முடியாது, வாழ்க்கை பயணம் வெற்றியா அமையாது. எவ்வளவு போராடவும், எவ்வளவு ஃபாஸ்டிங் போட்டாலும் சரி, எத்தனை பிரசங்கிமார்கள் நமக்காக செபித்தாலும் சரி, அழைப்பு நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்க. வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறதுங்க, வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு இது கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கொடுக்கிற சுதந்திரம், அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சுதந்திரம், அழைப்பை நோக்கத்தை அறிந்து கொண்டு ஓடுகிறவர்களுக்கு கொடுக்கிற சுதந்திரம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது, ஏதோ உனக்கு விரோதமாய் வாழ முடியாது. ஏன்னா நான் அவருடைய பிள்ளை, இந்த உலகத்தை படைத்தவருடைய பிள்ளை. தொட முடியுமா? அதிகாரம் இருக்கிற ஒரு முதல்வராக இருக்கிற மகனை யாராவது ஒரு அரசியல்வாதியோ மற்ற அதிகாரம் கொண்டவர்களோ அவர்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. அதிகாரமே மேல் அதிகாரம் அவர்கள். ஒரு போலீஸ் சாதாரணமாக போயிட்டு அவர்களிடம் எந்த காரியம் செய்ய முடியாது, கிட்டே நெருங்க முடியாது. தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் அந்த உலகம் உன்கிட்ட நெருங்க முடியுமா? உன்னை வீழ்த்த நினைக்க முடியுமா? முடியாதுங்க. இந்த அழைப்பை தான் நாம் புரிந்து கொள்ளணும். இதை புரிந்து கொள்ளாம நம்முடைய விருப்பத்துக்கு நாட்களை நகர்த்துறோம். நான் இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கும், நான் அப்படி போனா நல்லா இருக்கும்,
என் வாழ்க்கை எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், நான் அவருடைய பிள்ளையா வாழுங்க. எல்லாம் வேதம் அதக அழகா சொல்கிறதுல முதலாவது தேவனுடைய நீதி ஒரு ராஜ்யத்தில் எல்லாம் உனக்கு கொடுப்பார். எல்லாம் உன்னுடையது தான். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டதே. இந்த உலகத்தை இவ்வளவு படைச்சிருக்கிறார். யாருக்காக? உங்களுக்காக, நமக்காக. இது வேணும், நம்ம போராடலாமா? என்னுடையது அது. இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் என்னுடையது. அப்போ நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளணும். என்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. நான் வேணா மற்றவங்களை குற்றப்படுத்த முடியும். எனக்கு யாரும் கொடுக்க மாட்டேன்னு வேணா சொல்ல முடியாது. அது என்னுடையது. நான் வேணா கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். வேதம் அதுதான் சொல்லுகிறது. எனக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீதான் குற்றப்படுத்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் எனக்காக தான் இதை படைத்திருக்கிறார். அது எனக்கு தான். சுதந்திரிங்க. தேவன் அப்பதான் பெலனா மாறினா தானே. பெலனா மாறுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கல. பெலனா மாறுங்க. தேவன் என் பெலனா மாறணும்னு நினைங்க. எப்போ மாறுவாரு? அழைப்பு நோக்கத்தை உணர்ந்தாதான். நோக்கத்தை உணராமல் ஓடுனாக்கா எல்லாமே நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். வாழ்க்கையில் எதிலே ஜெயிக்க முடியல. பல மனிதரை தேடி, ஊழியர்களை தேடி தேடி ஓடுவோம். வாழ்க்கை மாறாது. எப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீங்களோ அப்போதான் தேவன் உங்களுக்கு பெலனா மாறுவார். புரிந்து கொள்ளுங்க. அழைப்பு நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றுவார். தேவன் இந்த நாளை ஆசீர்வாதமாய் நாளாய் மாற்றும்படி தேவன் அவருடைய பிள்ளையாய் எனக்கு இந்த அழைப்பை, இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புரிதலோடு ஓடும் பொழுது தேவன் எனக்கு பலனாய் மாறிடுவார். அன்பின் பிதாவே, மீண்டும் அப்படி சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். அந்த காலை நேரத்தில் மீண்டுமா எங்களை கூட்டி சேர்த்து இருக்கிறீர். ஆனால் எங்களுக்கும் மனதில்லாமல் நாங்கள் விலகி ஓடாதபடி அழைப்பு நோக்கத்தை உணர்ந்து நாங்கள் பயணிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு பலனாய் மாறுகிறீர். அறிந்து கொண்டோம். இவையெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது எங்களுக்காக. ஆனால் அவைகளுக்காக எங்களுடைய அழைப்பை நாங்கள் அறியாதிருப்போமானால் தேவன் எங்களுக்கு பலனாய் மாற வேண்டிய தேவன் இழக்கிறோம். உம்முடைய பலனை நாங்கள் எழுந்து போகிறோம் என்பதை அறிந்து கொண்டோம். ஆகவே எங்களுடைய அழைப்பை நாங்கள் அறிந்து எங்கள் வாழ்வை நகரத்தை ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த நாளிலே தேவாதி தேவனே, எங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்க வருகிறோம். எங்கள் குடும்பத்திற்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்களே உடைய கரங்களை கொடுக்கிறோம். அவருடைய பலவீனத்தை உடைய பலன் பூர்ணாபலங்கட்டும். உடைய பலத்தினால் அடை கட்டுங்கப்பா. எந்த பலவீனம் அவருடைய சரத்தை மேற்கொள்ளாதபடி தடுத்து ஆட்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தோடு இப்படி கிருபை இருப்பதாக. கணவனும் மனைமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு மனதை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. அவன் இணைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து கொள்ள செய்யுங்க. அழைப்பு நோக்கத்தை அறிந்து தங்கள் பயணத்தை அவர் தொடர கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். முக்கியமாக வாலிப பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. ஞானத்தினால் இடைகட்டுங்க. வாலிப பிராயத்தில் சிருஷ்டிக்கிற நினை என்று சொன்னீங்க. அந்த வாலிப பருவத்தில் உண்மை நினைத்து தங்கள் வாழ்க்கை பயணத்தை நகர்த்துகிறவர்களாய் அவர்களை மாற்றுவீராக. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. குழந்தைகளுக்கு உடைய கரங்களை கொடுக்குற இந்த வளர்க்கக்கூடிய ஞானத்தை கொடுங்க. பெற்றோருக்கு கொடுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் சமாதானமாக செய்யட்டும். குடும்பத்துடைய தேவைகள் பல உண்டு, எதிர்பார்ப்புகள் பல உண்டு. கேட்ட வார்த்தைகளின் பிரகாரமாய் நாங்கள் அழைப்பை நாங்கள் அறிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வேண்டும் என்கிற அந்த அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்து கொண்டு தங்களிடம் எந்த பாவங்களோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நுழையாதபடி தங்களை தற்காத்துக் கொண்டு தங்கள் வாழ்வை நாங்கள் நகர்த்துகிற பட்சத்தில் தேவனே எங்களுக்கு பலனாய் மாறுகிறீர் என்பதை அறிந்து கொண்டோம். அந்த பலனை பெற்ற குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு அலங்கரிக்கப்படுவதாக. இந்த நாளிலே உண்ண உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடம் இல்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், கடத்தொல்லையில் பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி, பிசாசுடைய தந்திரங்கள் அகப்பட்டவர்கள் என்று சொல்லி பல நிலைகளிலே கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள், அழைப்பை அறியாத பட்சத்திலே இந்த உலகம் எங்களை வீழ்த்த நினைக்கிறது. அழைப்பின் நோக்கத்தை நாங்கள் அறியாமல் ஓடும் பொழுது எத்தனை விதமான தடைகள், எத்தனை விதமான பாடுகள், எத்தனை விதமான துன்பங்கள் எங்களை மேற்கொள்ள முடியாதபடி விழுந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். அழைப்பை புரிந்து கொண்டு, அழைப்பு நோக்கத்தை அறிந்து கொண்டு
தேவாதி தேவன் நீர் அவர்களுக்கு பலனாய் மாறி ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்வு, வெற்றியுள்ள ஒரு வாழ்வை தொடர ஆண்டவர் கிருபை செய்வீராக. தெய்வ சமாதானம் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆளுகை செய்யட்டும். இந்த நாளில் பிறந்த நாளையும் திருமண நாள் கொண்டாட உட்கார்ந்திருக்கிறோம். ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த ஆண்டை நன்மையினாலும் கிருபினாலும் முடிசூட்டுங்க. நன்மைக்கு எதுவான வாழ்வு அவர்களை சூழ்ந்து கொள்வதாக. உடைய ஆசீர்வாதங்களினால் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வை என் ஆண்டவர் நீர் அலங்கரிக்கும்படி ஆய்ச்சி வைக்கிறேன் அப்பா. அழைப்பு பெற்றவர், அபிஷேகப்பட்டவர்கள், அலங்கரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் உண்டு. எத்தனையோ காரியங்கள் வீழ்த்த நினைத்தாலும் அழைப்பு நோக்கத்தை உணர்கிற பட்சத்தில் நீ பாதுகாத்து நடத்துகிறவராயிருக்கிறீர், நீ பலனாய் மாறுகிறவராயிருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டோம். ஆகவே இந்த மாயான உலகத்திலே வாழுகிற காலங்கள் அற்பமான காலங்கள், சொற்ப காலங்களாயிருந்தாலும் உடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழும்படியான கிருபையை பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்வை தொடர என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த நாளில் உடைய வருகை இருக்குமா நம்ம கருத்தை பெற்றுக்கொள்ள, உடைய வருகை தாமதிக்குமானால் உடைய பிள்ளைகளாய் வாழ, உடைய பலனை பெற்றவர்களாய் வாழ கிருபை செய்யுங்க. துதிகன மகிமையில்லாம உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணன் அழுக்குலக்க வேண்டும். உடைய கிருபையினால் ரத்னாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமண வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென்.